ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 3 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட்ல இருந்தே கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போக ஆரம்பிச்சிரும். சில விஷயங்கள் உங்களுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி போனாலுமே கூட கதை போக போக புரிய வரும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 3 எபிசோட் 5. போன எபிசோட்ல நடந்ததை காமிக்கிறாங்க. மேசுகா அவங்க அம்மாவை கொலை பண்ணிட்டா பார்த்தா அவங்க அம்மா உயிரோடு தான் இருக்காங்க. பானோட கண்ணுக்கு அவங்க அம்மா ஆவி தெரியுது. ஸோ உண்மையிலேயே அவங்க அம்மா இறந்தா போயிட்டாங்க. மேசுகா அம்மா இங்க இருக்காங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். மேசுகாக்கு இது தெரியவன அமைதியாரன் பான் சொல்றான். எசையோட வம்சாவளியை சேர்ந்தவ தான் அந்த ஈசுமியும். மேசுகா தான் அவளை கொலை பண்ணிட்டான்னு சொல்லுவோம் எனக்கு தெரியும் நம்ம ஹீரோ சொல்றான். பட் இப்போ உயிரோட இருக்கிற அவங்க அம்மா அது நாக்கர்ஸ் தான் சொல்லுவோம். இல்ல நான் எல்லா நாக்கர்ஸையுமே கொண்டுட்டேன். பிளாக் திங்கும் அதை கன்ஃபார்ம் பண்ணிச்சு நம்ம ஹீரோ சொன்னா. ஏதாச்சும் ஒன்னு ரெண்டா நீங்க விட்டுருப்பீங்கன்னு பான் சொல்லுவோம். பிளாக் ஒன் அவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டார் நம்ம ஹீரோ சொல்றான். பிளாக் ஒன்னு நம்ம ஹீரோ கூப்பிட்டு பார்த்தா பிளாக் ஒன் வரமாட்டிக்கிறாரு. தப்பண்டோன்னு தெரிஞ்சுதான் வெக்கப்பட்டு அவர் வரமாட்டிக்கிறாருன்னு பான் சொல்றான். மேசுகா அம்மாவை நீ உயிர்த்தல வைக்கலாம்னு கேட்டா இல்ல அது அப்படின்னு நம்ம ஹீரோ தயங்குறான். மேசுகா வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதனால நம்ம ஹீரோ தயங்கினா இப்போ அவங்க அம்மா பாடியை கிரியேட் பண்ண ஆவி உள்ள போக மாட்டேங்குது. ஏன்னா ஆவி இந்த இடத்துல இருந்தும் பாடிக்குள்ள போகல அப்படின்னா அந்த ஃபேக்கவா பாடியை யூஸ் பண்ற வரைக்கும் இவரால உயிர் தள்ள முடியாதா என்னமோ அப்படின்னு பான் சொல்றான். ஏன்னா சோலால ரியல் பாடிக்குள்ள தான் போக முடியும். பட் ரியல் பாடியை இப்ப நாக்கர்ஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பான் சொல்லவும் ஃபேக்க மேசுகா கிட்ட நான் செத்ததெல்லாம் ஒரு கணவன் சொன்னுச்சு அப்படின்னு சொல்லி பான் வழி அவங்க அம்மாவே நம்ம ஹீரோட்ட பேசுது. அண்ட் அதுவும் பெஸ்ட் தான். ஏன்னா அதுதான் உண்மையான ஒரு அம்மாவா பாசத்தோட அவளுக்கு நடந்துக்கிடுது. மேசுகாக்கும் அது பிடிச்சிருக்குன்னு அவங்க அம்மா சோகமானா மேசுகாட்ட உண்மையை சொல்லாதான் நம்ம சீக்கிரட்டா இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் பான் சொல்லவும் நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்றான். நாளையில இருந்து நீ ஸ்கூலுக்கு போக போற மறந்துடாத அப்படின்னு பான் சொல்றான். நம்ம ஹீரோ ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்றான். இவன் என்ன ஃபாரினரா ஒயிட் ஹேர் இருக்கேன்னு பசங்க பாக்குறாங்க. டீச்சருக்கு நம்ம ஹீரோ மரியாதை கொடுக்கணுங்கிறதெல்லாம் தெரியாம இருக்கு. டொனாரியோட அவளுக்காக ஸ்கூலுக்கு வந்திருக்கு. பென்சிலை எப்படி யூஸ் பண்றதுன்னு பக்கத்துல இருக்கிற பையன்ட்ட கேட்டு நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். இது அமுக்க வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கிளாஸ்ல விளையாண்டுட்டு இருக்கோ டீச்சர் கடுப்பாடுறாங்க. டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் அழகா இருக்கலான்னு பக்கத்து கிளாஸ் பொண்ணுங்கலாம் வந்து பாத்துட்டு இருக்காங்க. எங்க இருந்து வந்திருக்க உனக்கு என்ன பிடிக்கும்னு பொண்ணுங்கலாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த பையனையே டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு ஒரு பையன் வந்து சொல்லுவோம். எந்த கிளப்ல ஜாயின் பண்ண போறேன்னு ஒரு பொண்ணு கேக்குறா. மேசுகா நீ எந்த கிளப்ல இருக்க நம்ம ஹீரோ கேக்குறான். யோகி கிளப்ல தான் இருக்கேன்னு வா சொல்றா. அந்த ஃபாரினரை முன்னாடியே தெரியுமா அப்படின்னு மேசுகாட்ட கேக்குறாங்க. மேசுகா அந்த புது பையனை கூட விட்டு வைக்கலையான்னு பொண்ணுங்கெல்லாம் கொஞ்சம் கவலைப்படுறாங்க. மேசுகா எனக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம கிளப்ல இருக்கிற ஒருத்தர் தானே உனக்கு பிடிக்கும்னு சொன்ன. நீ யோகியோட வீட்டுக்கு போயிருக்க உனக்கு யார் மேல கிரஷ் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுன்னு ஹானா சொல்றா. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான்னு மேசுகா சொல்றா. அம்மா எப்படி அலோ பண்ணாங்கன்னு கேட்கப்போ தெரியல. அவன் வீட்டுக்கு போக பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அவங்க மாறிட்டாங்க நம்ம ஹாப்பியா சொல்லவும் உங்க அம்மா இதை கேட்டா வருத்தப்படுவாங்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ ஆவியா இருக்கிற அவளோட ரியல் அம்மாவை மென்ஷன் பண்றான். இந்த டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் உனக்கு தெரியுமான்னு ஹானா கேட்டா இவன் தான் ஃபோஷி அந்த இம்மார்டல் பாய்னு சொல்றா. பார்த்தா பானுமே இந்த இடத்துல ஜானிட்டரா ஜாயின் பண்ணி இவங்க எல்லாரையும் கண்காணிச்சுட்டு தான் இருக்கு. மேசுகாவோட அம்மாவை பத்தி நீ கவலைப்பட்டதுக்கு அவங்க தேங்க்ஸ் சொன்னாங்கன்னு பான் சொல்றான். மேசுகாவோட அம்மாவனா ஈசுமி மாதிரி ஒரு சோலை நான் பார்த்ததில்லன்னு பான் சொல்றான். ஃபோஷி உனக்கு மேசுகாவை தெரியுமா நீ க்ளோஸான்னு கேட்டா அப்படி ஒன்றும் நாங்க க்ளோஸ் கிடையாது நம்ம ஹீரோ சொல்றான். நீ அவகிட்ட இருந்து தள்ளியேருன்னு சொல்லவும் ஏன்னா நம்ம ஹீரோ கிட்ட அவ ஒரு பிச்சுன்னு சொல்லவும் பிச்சுன்னா என்ன நம்ம ஹீரோ கேட்கறான். பசங்க கூட ஈஸியா போற டிவிடின்னு சொல்லவும் டிவிடினா என்ன நம்ம ஹீரோ கேட்கறான். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணான்னு தெரியாம அவ ஓடி இருந்தா. நான் சொன்ன இம்மார்டல் பாய் உண்மையிலே இருக்கா. ஹே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி காட்டு அப்படின்னு யோகி அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றான். இவன் நார்மல் ஹியூமனா தான் தெரியுதா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லவும் யோகி சொல்லவும் நம்ம ஹீரோவோ சில விஷயங்கள் எல்லாம் செஞ்சு காமிக்கிறான். எல்லாருமே இப்ப நம்ப ஆரம்பிக்கிறாங்க. டொனாரியோ படிப்பு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லி இந்த கிளப்ல தான் வந்து சோகமா உட்கார்ந்துருக்கா. நாங்களும் இந்த கிளப்ல ஜாயின் பண்ணலாமான்னு பொண்ணுங்கெல்லாம் நம்ம ஹீரோக்காக இந்த கிளப்புக்கு வந்திருக்காங்க. பட் யோகி அவங்க எல்லாத்தையும் அடிச்சு பத்திருத்தான். எங்க மேசுகா சோகமா இருக்கவோ ஹானா என்னாச்சுன்னு போய் கேட்கறா. ஒன்னும் இல்லைன்னு வா சொல்றா. நான் கொடுத்த ஃபெதர் பேண்ட் நீ ஏன் போடல அப்படின்னு மேசுகா கேட்டா. மறந்துட்டேன்னு ஹானா சொன்னா. நீ என் ஃப்ரெண்டு தானே அப்ப மறக்காத அப்படின்னு சொல்லிட்டு மேசுகா அங்க இருந்து போகவும் நம்ம ஹீரோவா அங்க இருந்து கிளம்பிருந்தான். பேசி வச்சபடி மேசுகா நம்ம ஹீரோ ரெண்டு பேருமே அந்த ஸ்ட்ரைன் பின்னாடி மீட் பண்ண போறாங்க. ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மூணுமே பொண்ணுங்க தாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மூணு பொண்ணுங்களுமே நம்ம ஹீரோ கூட மேசுகா போறத பாக்குறாங்க. போனாவ பாத்தீங்களா டீச்சர் விசாரிச்சா தெரியலையே இந்த பொண்ணுங்க சொல்றாங்க. சாக்கி பின்னாடி அவ எதுக்கு போனால இப்ப தேவையில்லாம கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுங்க புறம் பேசுறத அந்த பொண்ணு கேட்டுட்டு தான் இருக்கா. இந்த போனுங்கிற பொண்ணு இப்ப அப்படியே அந்த இடத்துல ஓடிட்டு இருக்கா. இந்த பொண்ணுங்க கேர்ள்ஸ் டாக் பேசிட்டே ஓடிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து அந்த பொண்ணு கீழே விழுறா. போனாவோட காயம் தானா ஹீலிங் ஆகுது. அவ பாட்டி எதுவும் நடக்காத மாதிரி ஓடுறா. ஃபோஷி உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்கவும் ஆமா பிடிக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். உங்க அம்மாவை பத்தி பேசினது காயப்படுத்தி இருந்தா சாரி நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படி ஒன்னும் இல்லைன்னு வா சொல்றா. உனக்கு ஆபத்து வந்துடக்கூடாது சோ அவங்களை கண்காணிச்சிட்டு இருப்போம் நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா அந்த டொனாரி அந்த பொண்ணையும் உனக்கு பிடிக்குமான்னு கேட்கவும் ஆமா மார்ச் ஐகோ யோகி எல்லாரையும் எனக்கு பிடிக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். நான் அந்த அர்த்தத்துல கேட்கலான்னு மேசுகா நம்ம ஹீரோ கூட க்ளோஸா இருக்கிறத டொனாரி யோகின்னு எல்லாருமே நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி வந்து பாத்துட்டு இருக்காங்க. கோகோ நீ மாஸ்கோடையா ஸ்கூலுக்கு போனா யாரும் எதுவும் சொல்லியான்னு கேட்டா இல்லன்னு கோகோ சொல்றான். நான் லவ்வை பத்தி கேட்டேன்னு சொல்லுவோம். லவ்னா என்னன்னு எனக்கு தெரியல நம்ம ஹீரோ சொல்லுவோம். கண்டிப்பா ஸ்கூல்ல உனக்கு நிறைய பொண்ணுங்க ப்ரப்போஸ் பண்ணுவாங்கன்னு மேசுகா சொல்றா. ஓ இந்த ரிலேஷன்ஷிப் கிஸ் பண்றது அந்த மாதிரி விஷயத்த சொல்றியா. மெசார் அடிக்கடி காசு கொடுத்து அந்த மாதிரி இடத்துக்கு போவான்னு சொல்லுவோம். உனக்கு பிடிச்ச ஒருத்தங்க கூட தான் நீ அந்த மாதிரிலாம் பண்ணணும். அப்படி போறதா இருந்தா என்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும் சரியா அப்படின்னு மேசுகா சொல்றா. என் லைஃப் ஸ்டைலுக்கு அந்த மாதிரி ஒரு பர்சன்லாம் செட் ஆக மாட்டாங்க. நான் எதுக்காக கிரியேட் ஆனான்னு
எனக்கே தெரியல, என் லைஃபும் ரொம்பவே பெருசுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணா என்ன பண்ணுவேன்னு மீஸ்கா கேட்கவும், பட் பேசினபடி நம்ம தான் டெய்லி இங்க மீட் பண்றோமே நம்ம ஹீரோ கேட்கறான். உனக்கு க்ளோஸா இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் உன்னை லவ் பண்ணா நான் கேட்கறேன்னு மீஸ்கா கேட்கவும், அவங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே சந்தோஷம் தான் நம்ம ஹீரோ சொல்றான். சரி நான் வீட்டுக்கு போறேன்னு வா கிளம்புறா. யோகி இங்க அழுதுட்டு இருக்குவா, அவங்க உண்மையிலேயே லவ் பண்றாங்களான்னு தெரியாது, நீயா தேவையில்லாம கற்பனை பண்ணாதன்னு ஹானா திட்டுறா. மீஸ்காட்ட போய் நீயே டேரக்டா கேட்க வேண்டியதானே, மேபி அவளுக்கு உன்ன கூட பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவா. அட ஆமால அப்படின்னு யோகியோ கொஞ்சம் சமாதானம் ஆகுறான். யோகோ ஸ்கூல்ல உன் மாஸ்க் பத்தி யாரும் கேட்கலையான்னு கேட்டா, அதெல்லாம் யாரும் கேட்கல, எல்லாரும் அழகா இருக்குன்னு சொன்னாங்க நம்ம சொல்றான். வயிற்றுக்குள்ள இருக்கிற ஆட்களை ஆபரேஷன் பண்ணி எடுக்கலாம், பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஃபேஸையும் அழகா மாத்தலாம்னு கூகுட்ட மத்தவங்க சொல்றாங்க. மார்ச் கூடிய சீக்கிரம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி போயிருவா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்படியே யார் அடுத்து என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பேசவும், இங்க யோகி மட்டும் ப்ரப்போஸ் பண்ணலாம் அடுத்த நாள் தைரியமா ஸ்கூலுக்கு கிளம்புறான். நம்ம ஹீரோ ஃபேக்கான ஈசுமிய போய் அப்பப்ப பாத்துட்டு வரான். லிட்டில் ஃபோ எங்க காலையில இருந்து காணோம் அப்படின்னு மார்ச் கேக்குறா. அந்த மீஸ்காவை போய் பாத்துட்டு வந்தையான் டொனாரி நம்ம ஹீரோட்ட கேக்குறா. ஹயசே வம்சாவளி கூட இன்வால்வ் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லி தான் இவங்க எல்லாரும் சொல்றாங்க. மெசார் ஒரு ஹார்ஸ் ரேஸ்ல ஜெயிச்சு நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். நாக்கர்ஸ் இல்லாத இந்த உலகத்தை நான் ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி மெசார் ஜாலியா சொல்லவும், ஆமா இந்த லைஃபை என்ஜாய் பண்ணலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்றாங்க. ஹீரோவும் இன்ஸ்டன்டா யூனிஃபார்ம் மாத்திட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறான். ஓகே போயிட்டு மீஸ்கா உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்கவும், அவ அப்படியே முழிச்சிட்டுனா ஜஸ்ட் குரோரியஸா தான் கேட்டேன்னு சொல்லவும், ஆமா இருக்கு அப்படின்னு வா சொல்லிட்டு, நீ விரும்புற ஒரு பர்சனுக்கு வாமல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவான்னு மீஸ்கா கேட்கவும், நான் இப்ப என்ன பண்ணணும்னு யோகி கேட்கறான். நீ ஒன்னும் பண்ண வேண்டாம் அப்படின்னு வா சொல்றா. நான் ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம சொல்லவும், நீ எப்படி ஃபீல் பண்றன்னு எனக்கு புரியுது அப்படின்னு வா சொல்லவும், உனக்கு உண்மையிலேயே புரியுதான்னு யோகி கேட்கறான். மீஸ்கா ஒரு நார்மல் பொண்ணு தான், பிரச்சனை இல்லை நம்ம ஹீரோ டொனாரிட்ட சொல்றான். எஸ்ஏ ஹிசாம் எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்கவும் நார்மலா தான் தெரிஞ்சாங்க அப்படின்னு டொனாரி சொன்னா, இங்க தான் நாக்கர்ஸ் எல்லாம் பிரச்சனை வராதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். யாருக்கு தெரியும், பிரச்சனை புதுசா கூட கிரியேட் ஆகலாம். நீ சேர்ல உட்காந்து 300 வருஷம் ரூட்ஸ் பரப்புன டயத்துல நாக்கர்ஸா அட்வான்ஸ்டா கூட இம்ப்ரூவ் ஆயிருக்கலாம். இந்த தடவை நீ எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்காத. நீ குஹா கவியை ஏத்துக்கிட்டு வந்தன, மார்ச்ச கொலை பண்ண ஒருத்திய அசால்ட்டா நீ ஏத்துக்கிடுவல்ல, ஏன்னா மார்ச் அவங்க கொலை பண்ணது ஒரு பெரிய விஷயமாவே உனக்கு தெரியல பாரு அப்படின்னு டொனாரே கேட்கவும், பட் மீசுகா எந்த தப்போ பண்ணல, வேர்ல்டு பீஸ்ஃபுல்லா தானே இருக்கு நம்ம ஹீரோ சொன்னா. உண்மையிலேயே அது பீஸ்ஃபுல்லா தான் இருக்கா அப்படின்னு டொனாரே வேர்ல்டுல தான் வாழ்ந்து நம்ம எல்லாரும் இறந்து போக போறோம் தானே எங்க எல்லாத்தையும் இந்த இடத்துக்கு உயிரோட கொண்டு வந்தா, அப்ப நம்ம ஹாப்பியா இருக்க வேணாமான்னு டொனாரே கேட்கவும், நீங்க எல்லாரும் உங்க லைஃபை ஃபுல்லா அங்க ஹாப்பியா வாழ்ற மாதிரி நான் பாத்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். இங்க புதுசா ஒரு குட்டி பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸ்கூல்ல சம்பந்தமே இல்லாம பேட்டி ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பொண்ணு கால்ல அடிபட்டு தானா ஹீலிங் ஆயிருக்கும். பார்க்கவும் அவ ஏதோ கொஞ்சம் சாமி மாதிரி நடந்துகிட்டு இருந்திருப்பா. மீசுகாவோட அம்மா ஈசுமியும் சேம் அதே கதை தான். என்னதான் நடக்குதுன்னு போக போக இருக்கிற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.